இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற தினத்தை மையப்படுத்தி தான் இத்தனை வைபவங்களும் நடக்குது. ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் அதற்கு பூலோக வைகுண்டம் என்றுதான் பெயர். 12 ஆழ்வார்களும் எங்கே தன் பகவானை நேரடியாக கண்டார்களோ அந்த அற்புதமான ஒரு தலம் என்றால் அது திருவரங்கம் தான். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, ஏகாதசம்னா 11. ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை துவங்கி 11வது நாளாக வரக்கூடிய நாளை விரத நாளாக கொண்டாட வேண்டும் என்பது முனிவர்களுடைய கட்டளை. அந்த மது கைடவர்கள் 2 அரக்கர்களும் பெருமாள் பாதத்தை வணங்கி தயவு செய்து இந்த நாளை விரத நாளாக அனுசரிக்க வேண்டும். அந்த இவங்க அரக்கர்கள் கேட்கிறாங்க, 2 அரக்கர்களும் பெருமாள்கிட்ட வரம் கேட்கிறாங்க. தன்னிலிருந்து வெளிப்பட்ட தேவிக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். 11வது நாள் வந்ததுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏகாதசம், ஏகாதசி. அது பெண்ணா இருக்கிறதுனால ஏகாதசி என்று பெயர் சூட்டுகிறார் அந்த பெண் சக்தி. அது அற்புதமாக புராணங்களை சொல்லப்படுது. இந்துவாக சனாதன தர்மத்தில் பிறந்தவர்கள் ஒரு துளி கங்கை நீரையாவது சாப்பிட்டு இருக்க வேண்டும், ஒரு வரி பகவத்கீதை வரியையாவது தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், உன்னதமான ஏகாதசி விரதத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் என்று 18 புராணங்களும் முக்கியத்துவப்படுத்தி இந்த விரதத்தை சொல்கிறது. ஏகாதசி தினத்தன்று துளசி தீர்த்தம் சாப்பிடலாம். துளசியை சாப்பிட்டால் நீங்கள் முழு சாப்பாடு சாப்பிட்டதற்கான பலன் சேர்ந்துவிடும், விரதமே போயிடும். ஒவ்வொருத்தரும் ஏகாதசி விரதத்தை கண்ணும் கருத்துமா செஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போய் கையேந்தணும்னு அவசியம் இல்லை சார். பெருமாளை மட்டும் தான் பிடிச்சிக்கலாம், அது பண்ணாலே போதுமானது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க சார். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வைகுண்ட ஏகாதசி வர 30ஆம் தேதி பிறக்க போகுது. அந்த எப்போதுமே வைகுண்ட ஏகாதசினா அந்த வைகுண்டத்துக்கும் அந்த ஸ்ரீரங்கத்துக்கும் இடையே வேறுபாடே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான நாள். அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன மாதிரியான விரதம் இருக்கணும், புதிதாக ஏதாச்சும் ஒரு தகவல் இருந்தால் நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடில் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சேன். சொல்லுங்கள் சார். வைகுண்டேது பரோலோகே ஸ்ரீயா சாத்மன் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய இதயம் கழிந்த தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லும் பொழுதே நம்ம நிறைய எபிசோடு பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட பல விஷயங்கள் பகல் 10 40 பற்றி கூட நம்ம நிறையா பேசியிருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற தினத்தை மையப்படுத்தி தான் இத்தனை வைபவங்களும் நடக்குது. அதில் ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் அதற்கு பூலோக வைகுண்டம் என்றுதான் பெயர். 12 ஆழ்வார்களும் பாடல் பெற்ற ஒரே தலம். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தான் பாடியிருக்காரு, தனியாக பாடலை. ஆனாலும் 12 ஆழ்வார்களும் எங்கே தன் பகவானை நேரடியாக கண்டார்களோ அந்த அற்புதமான ஒரு தலம் என்றால் அது திருவரங்கம் தான். இந்த திருவரங்கத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பை ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் திருவரங்கத்தில் வருடந்தோறும் உற்சவம், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது இந்த வைகுண்ட ஏகாதசி முத்தாய்ப்பான ஒரு விழாவாக சொல்லப்படுகிறது. அதில் பொதுவாகவே இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிற விரதம் எப்படி உருவாச்சு, ஏகாதசின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. வளர்பிறை துவங்கி 11வது நாள், தேய்பிறை துவங்கி 11வது நாள், அதாவது ஒரு மாசத்துல 2 ஏகாதசிகள் வரும். அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா விசேஷமாக ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, ஏகாதசம்னா 11. ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை துவங்கி 11வது நாளாக வரக்கூடிய நாளை விரத நாளாக கொண்டாட வேண்டும் என்பது முனிவர்களுடைய கட்டளை. அதிலும் குறிப்பாக விஷ்ணு பக்தியை நாம் அன்று கடைபிடிக்க வேண்டும். வைணவ ஆலயங்களுக்கெல்லாம் போய் பெருமாளை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், கடுமையாக விரதத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு அற்புதமான முறையை பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். சரி, இந்த விரதம் எப்படி வந்துச்சு, ஏன் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பெருமாள் அனந்த சயனம், அதாவது ஆதிசேடனில் பள்ளி கொண்டு வைகுண்டத்திலே அரிதுயில் செய்து கொண்டிருக்கிறார். துயில்னா நம்மள மாதிரி தூங்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. உலகத்தில் இயக்கத்தை அப்படியே இயக்கி கொண்டே உறங்குவது போல் பாசாங்கு செய்வது. கண்ணை மூடிருப்பாரு, ஆனால் இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் அரிதுயில்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சயன திருக்கோலத்தில் பெருமாள் வைகுண்டத்தை படுத்துட்டு இருக்கும் பொழுது என்றைக்குமே நல்லதுன்னு இருந்தால் கெட்டதுங்கிறது ஒன்று இருக்கும். அப்போது உலகத்தினுடைய நன்மைக்காக பெருமாள்
பல அற்புதமான அனுகிரகத்தை செய்யும் பொழுது அதை தாங்க மாட்டாமல் இருக்கக்கூடிய எதிர்வினை சக்திகள், அசுர சக்திகள் எல்லாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மது கைடபர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அசுர சக்திகளா உருமாறி பெருமாளோடு யுத்தத்திற்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10 நாள் தொடர்ந்து யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் பெருமாள் அவர்களை தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர்கள் எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். எம்பெருமானிடத்திலே சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் வரும்பொழுது 11வது நாள் மார்கழி மாதம் வளர்பிறை, அதாவது சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க, அந்த வளர்பிறை 11வது நாள் வரும்பொழுது பெருமாள் சற்று அரிதுயல் செய்கிறார். வைகுண்டத்துக்கு வந்துட்டாங்க, அவங்கள தடுக்க முடியல. மது கைடவர்கள் கையில் ஓங்கிய வாளோடு வருகிறார்கள். பெருமாளோ உறங்கி கொண்டிருக்கிறார். மகாலட்சுமி கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சி கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி தடுக்க முடியும்? உலகத்துக்கே அபாயம் தான், என்ன செய்வதுன்னு அத்துணை தேவர்களும் பயப்படக்கூடிய சமயத்தில் பெருமாளுடைய திருமேனியிலிருந்து ஒரு ஒளிப்பிரவாகம் தோன்றுகிறது. ஒரு ஒளிப்பிரவாகம், ஒரு ஜோதி அப்படியே வெளிப்பட்டு வருது. அந்த ஜோதி ஒரு பெண்ணாக காட்சி தருகிறது. அந்த பெண் சகல ஆயுதங்களோடு வெளிப்பட்டு அந்த மது கைடவர்களை துவம்சம் செய்து விடுகிறார். துவம்சம் செய்து அவர்களை அழிக்கக்கூடிய தருவாயில் பெருமாள் துயில் கலைந்து எழுந்து கொள்கிறார். அந்த தேவதை பக்கத்தில் நிற்குது. அந்த தேவதையால் வீழ்த்தப்பட்ட, அதாவது இன்னும் சிறிது நேரத்தில் தங்கள் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அந்த அசுரர்களும் அங்கே கிடக்கிறாங்க. பெருமாள் எழுந்திருக்கிறாரு. அப்ப அந்த மது கைடவர்கள் 2 அரக்கர்களும் பெருமாள் பாதத்தை வணங்கி, தயவு செய்து இந்த நாளை விரத நாளாக அனுசரிக்க வேண்டும். அந்த இவங்க அரக்கர்கள் கேட்கிறாங்க. 2 அரக்கர்களும் பெருமாள்கிட்ட வரம் கேட்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த பாபங்கள், தோஷங்கள், சோகங்கள் இந்த உருவமா தான் நாங்க இருக்கோம். வரக்கூடிய காலத்தில் நிறைய மனித பிறவிகள் பிறப்பாங்க. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நல்லது கெட்டதுன்னு பல பாவங்களை செய்ய வேண்டியிருக்கும். எனவே அந்த பாவங்களை எப்படி போக்கிக் கொள்வது? அந்த பாவங்கள் போக வேண்டும் என்றால் 11வது நாள், நாங்கள் மரிக்கக்கூடிய இந்த 11வது நாளில் உன்னை நினைத்து யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பாபத்தை அழித்து மோட்ச சாம்ராஜ்யமான இந்த வைகுண்டத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த சம்பவம் நடந்த நாள்தான் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. அது வைகுண்டத்தில் நடந்ததுனாலையும் பெருமாள் மனம் கனிந்து தன்னிலிருந்து வெளிப்பட்ட தேவிக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். 11வது நாள் வந்ததுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏகாதசம், ஏகாதசி. அது பெண்ணா இருக்கிறதுனால ஏகாதசி என்று பெயர் சூட்டுகிறார் அந்த பெண் சக்திக்கு. எனவே இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களது பாபங்கள் எல்லாம் ஜென்மாந்திர பாபங்கள், நம்ம ஏற்கனவே நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கோம். 84 லட்சம் பிறவி மனிதனாக நாம் பிறக்கணும்னு சொன்னா, அதனாலதான் ஔவையார் சொன்னார்கள், அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. ஒரு மானுட பிறவி எடுக்கணும்னு சொன்னாலே அவ்வளவு லட்சம் பிறவிகளை நம்ம கடந்து தான் வரணும். அதுலயும் மானுட பிறவி எடுத்தும் 5 அறிவு கொடுத்து 6 அறிவு கொடுத்து பகவான் நம்ம அதை நினைக்கிறதுக்கு நமக்கு அதுக்கான நேரம் இல்லை. இந்த இல்வாழ்க்கையிலேயே நம்ம சுழன்று கொண்டிருக்கிறோம், காரியங்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேல் உலகத்திற்கு எப்படி செல்ல முடியும்? அப்ப அதுக்கான மார்க்கம் என்ன? அதற்குத்தான் இறைவன் ஏகாதசி என்ற விரதத்தை நியமனம் செய்தான். இந்த மது கைடவர்கள் அழிக்கப்பட்ட அந்த நாள், பெருமாளின் திருமேனியிலிருந்து ஏகாதசியான அந்த தேவி தோன்றிய நாள். அந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு வைகுண்ட சாம்ராஜ்யத்தை நீ தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் பகவான் வைகுண்ட ஏகாதசியாக அதை அமைத்தருளினான். அதை ஒட்டித்தான் வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒவ்வொரு ஏகாதசியையும் கொண்டாடுகிறது. 24 ஏகாதசி, ஒரு வருடத்துல 24 ஏகாதசிகள் வரும். சமயத்துல அந்த லீப் இயர் அந்த மாதிரி வரும்போது 25 கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மனிதர்களாக பிறந்தவர்கள் வளர்பிறை தேய்பிறையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசியையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது மரபு. நான் அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன். பொதுவாக எங்கள் இல்லத்துல பணமே தங்க மாட்டேங்குது. எங்கள் இல்லத்துல கல்யாணத்துக்கு பையன் இருக்கான், பொண்ணு இருக்குது, வீடு விற்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில நிறைய நஷ்டங்கள் ஏற்படுது. குடும்பத்தில் ஒத்துமை இல்லை, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது. என் பையன் வெளிநாடு போனோன்னு ஆசைப்படுறான், அதுக்கும் வழி இல்லை. ஏதோ தடைகள் இருக்குது. பரிகாரங்கள் செய்கிறோம், கோவிலுக்கு போகிறோம், குடமாக அபிஷேகம் பண்ணுறோம், எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் விமோசனமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு தீர்வாக காஞ்சி மகான் சொன்னது தான் இந்த அற்புதமான விரதம்.
அது அற்புதமாக புராணங்களை சொல்லப்படுது. இந்துவாக சனாதன தர்மத்தில் பிறந்தவர்கள் ஒரு துளி கங்கை நீரையாவது சாப்பிட்டு இருக்க வேண்டும், ஒரு வரி பகவத்கீதை வரியையாவது தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது, விரதங்களில் உன்னதமான ஏகாதசி விரதத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் என்று 18 புராணங்களும் முக்கியத்துவப்படுத்தி இந்த விரதத்தை சொல்கிறது. அதனால மனிதர்களாக பிறந்தவர்கள், 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லோருமே இந்த விரதத்தை யாரெல்லாம் இல்லத்தில் இருந்து செய்கிறார்களோ, அதுவும் இதற்கான முறைகளையும் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாளைக்கு ஏகாதசின்னா முத நாள் தசமி திதி வரும், 10வது நாள் வரும். அந்த 10வது நாள் அன்று ஒரு பொழுது தான் சாப்பிடணும், ஒரு வேளை தான் சாப்பிடணும். மற்ற 2 வேளைகளிலும் நாம் பசித்திருக்க வேண்டும். அதாவது இறை சிந்தனை இருக்கணும். நாளைக்கு இறைவனுக்கான விரதத்தை நாம் செய்ய போகிறோம் என்ற எண்ணத்தோடு இயன்றவரை யாருக்கும் எந்த தீங்கும் நினையாதவர்களாக இல்லத்திலே 4000 பிரபந்தம் அந்த பாசுரங்களை படிப்பது, இறைவனுக்குரிய துதிகளை கண்டு மகிழ்வது, கைங்கரியங்களை செய்வது, இதையெல்லாம் செஞ்சால் முக்கியமான பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாள் ஏகாதசி என்று நிர்ஜலம், ஜலமே தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பது. கார்த்தால எழுந்து அதிகாலை துயில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்பாக வழிபாடுகளை எல்லாம் நிறை செய்துவிட்டு, சாலக்கிராமம் வைத்திருப்பவர்கள் சாலக்கிராமத்திற்கு வழிபாடு, துளசி இல்லை பெருமாள் விக்கிரகம் இருக்குன்னா விக்கிரகத்துக்கு அபிஷேகங்களை செய்து அவரவருடைய மத சம்பிரதாயப்படி நெற்றிக்கு இட்டுக்கொண்டு வழிபாட்டை எல்லாம் முடிக்கணும். முக்கியமாக அன்று துளசி தீர்த்தம் சாப்பிடணும், துளசி சாப்பிடக்கூடாது. அது பல பேருக்கு தெரியறது இல்லை. துளசியை வாங்கி பெருமாள் கோயில் போய் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டா விரதத்தையே பங்கம் பண்ண மாதிரி அர்த்தம். என்ன சொல்றீங்க? ஆமா, ஏகாதசி தினத்தன்று துளசி தீர்த்தம் சாப்பிடலாம். துளசியை சாப்பிட்டால் நீங்கள் முழு சாப்பாடு சாப்பிட்டதற்கான பலன் சேர்ந்துவிடும், விரதமே போயிடும். இதை நன்கு உணர்ந்தவர்கள் தீர்த்தம் மட்டும்தான் எடுத்துப்பாங்க, துளசி சாப்பிட மாட்டாங்க. துளசி வாங்குவாங்க, மறுநாளைக்கு காலையில துவாதசி அன்னைக்கு தான் அதை பாரணைன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த நுட்பங்கள்லாம் இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஒவ்வொரு 2-3 விஷயங்களை இப்போ எடுத்து பார்க்கும்போது, இந்த விரதத்தை முறைப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். மறுநாளைக்கு ஹரி தினம்னு ஏகாதசிக்கு பேர். அந்த நாளில் எதுவும் சாப்பிடாம இருந்து பெருமாள் கோயிலுக்கு போய் கைங்கரியங்களை செய்யறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய நாமத்தை துதித்து பாடுவது, அது மாதிரி இறை தொண்டுகள் என்னென்ன இருக்கோ அதான் செய்யலாம். முக்கியமாக உறங்கவே கூடாது. பொதுவாகவே சாப்பிடலைன்னா தலைவலி வரும், தூக்கம் வரும். அப்படி வந்ததுன்னா சரி விரதம் இருக்கவேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் விரதம் இருந்ததற்கான புண்ணிய பலாபலன் இல்லாமல் போய்விடும். ஏன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஒரு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருந்தால் பஞ்சபூதங்களையே தடுத்து நிறுத்தியதற்கு சமம். மனித உடம்புங்கிறது பஞ்சபூதங்களுடைய வடிவம். அப்போ அக்னியா இருக்கு, அதே மாதிரி வாயு நமக்குள்ள இருக்காரு, தண்ணி நமக்குள்ள இருக்கு, வாயு பகவான் இருக்காரு, ஆகாயமா தலை இருக்குது, 5 பூதங்களும் உடம்புக்குள்ள இருக்கு. அப்போ அந்த 50 பூதங்களும் இயக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஏதேனும் உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதன் மூலம் இயக்கப்படும். அப்ப நீங்க சாப்பிடவே இல்லைன்னா நவ கிரகங்களும் உங்களை தொடவே முடியாது. அப்ப அவங்கள உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணவே முடியாது, உங்க கர்மாவை ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. அப்போ அன்று ஒரு நாள் மட்டும் புனிதனாகவே நாம் இருப்போம், இறைவனாகவே நாம் இருப்போம், இறைவனுடைய உன்னதமான அடியார்களாகவே நாம் இருப்போம். அப்போ கர்மா அங்க வேலை செய்யாது, கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்காது. அப்படி என்றால் அன்று முழுவதும் இறைவனுடைய நிழலில் அந்த ஆன்மா தஞ்சம் புகுந்திருப்பதாக அர்த்தம். அதனால் தான் மிகப்பெரிய யோகிகளும் முனிவர்களும் கடுமையாக விரதம் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு நாள் விரதம் இருக்கிறதுக்கே நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அசுரர்களை எடுத்துங்க, ஹிரண்யகசிபுன்னா வருடக்கணக்கு யுகக்கணக்கில் விரதம் இருந்திருக்கான். அவன் விரதம் இருந்து செய்யும் பொழுது உடம்பே பாத்தீங்கன்னா அப்படியே உருகி போய் அந்த புற்று கட்டி பாம்பே குடிபோகக்கூடிய அளவுக்கு கடுமையான விரதங்களை இருந்ததனால்தான் உலகத்தையே அவர்கள் ஆண்டார்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? கிடைச்ச விரதத்தினுடைய பலன் அந்த வரத்தை தவறாக பயன்படுத்தியதால் அழிந்து போனார்கள். அதனால் இந்த ஹரிதினம் என்று சொல்லக்கூடிய ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அந்த மாதம் முழுவதும் செய்த பாபங்களிலிருந்து விடுதலை. அது மட்டும் இல்லை, அந்த விரதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கெட்டது செய்யணும்னு எண்ணமே வராது. நமக்கு ஒருத்தர் குத்துறதுக்கு வராங்கன்னா கூட அவர்கள் மீதும் நாம் அன்பு பாராட்டுவோம், எந்த உயிர்களையும் நாம் அழிக்க மாட்டோம், அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட மாட்டோம், வேற யாரை பத்தி இதை பத்தி நமக்கு தவறான சிந்தனைகளே வராது.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஹரியினுடைய குழந்தைகள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பாரபட்சமே ஜாதி மதம் இனம் வேறுபாடே நமக்கு தெரியாது. எல்லார்ட்டையும் இறைவன் இருக்கிறான்ங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் வந்துவிடும். இந்த நல்ல எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்கள் தான் செய்யும் செயலாக மாறுகின்றன. அந்த செயல்கள் தான் நம்மை தீர்மானிக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனையை செயல்பாடை கொடுக்கக்கூடியது ஏகாதசி விரதம். அன்று முழுவதும் ஏகாதசி விரதத்தை கடுமையாக இருந்து துவாதசி என்று மறுநாள் காலை துவாதசி என்று சீக்கிரமாக எழுந்து கொண்டு சாப்பாட்டில் சில விஷயங்களை நாம சேர்க்கணும். அகத்திக்கீரை சேர்க்க வேண்டும், சுண்டைக்காயை சேர்க்க வேண்டும், அடுத்ததாக பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காயை நாம் உணவில் சேர்க்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம விரதம் இருக்கும்பொழுது உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கதகதப்பா இருக்கும். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அவயவங்கள் ஓய்வெடுக்கும். அப்போ உணவே இல்லாமல் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு எனர்ஜி சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி எதில் இருக்குது? அகத்திக்கீரையில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, சுண்டைக்காயில் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, உண்மையிலேயே பெரிய சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க, சுண்டைக்காயை விட பலம் பொருந்திய ஒரு காய் உலகத்திலேயே கிடையாது. சுண்டைக்காயை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ தினசரி ஒரு வாரத்தில் 3 நாள் சுண்டைக்காய் சாப்பிட்றேன்னு சொன்னால் அவங்களுக்கு சுகர் கிடையாது, புற்றுநோய் கிடையாது, கல்லீரல் மண்ணீரலில் பிரச்சனை கிடையாது, கல் கிடையாது. இப்படிப்பட்ட அருமருந்து சுண்டைக்காய் யாராவது சாப்பிட்றோமா? இல்லை. அப்போ இறைவன் என்ன செய்யறான்? துவாதசியும் சொல்லக்கூடிய ஒரு நாளில் கழிவுகளை அகற்றக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை நீக்கி சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான காய்கறிகளை கீரைகளை சேர்க்குமாறு செய்து விடுகிறான் பகவான். அதனால தான் துவாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில துயில் எழுந்து இறை வழிபாடு செஞ்சுட்டு துளசி சேர்த்து துளசியோட தீர்த்தமும் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு முடித்த பிறகு நாம் இயன்றவரை, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிராமணர்களை அமர்த்தி சாப்பாடு போடுவாங்க. முடிந்தவர்கள் அப்படி இல்லை என்றால் ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு, கோசாலைக்கு போயிட்டு, இல்லை பசுமாடு கன்றுக்குட்டி ஒருத்தவங்க வீட்டில் இருக்குன்னா போயிட்டு காலையில் சமைச்ச உணவு அதோடு வாழைப்பழம், அகத்திக்கீரை, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா 100 பிராமணர்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்ட புண்ணியம், 8 தேவர்களை வணங்கிய புண்ணியம், 9 நவகிரகங்களை பூஜித்த புண்ணியம், எல்லாவற்றுக்கும் மேலாக மும்மூர்த்திகளையும் வழிபட்ட புண்ணியத்தை துவாதசி என்று பெறலாம். இன்னும் சில முறைகள்லாம் இருக்கு. அதை சொல்லிட்டோம்னா, அந்த கோடீஸ்வரம் நிகழ்ச்சியில அந்த 16வது கேள்வியை கேட்டுருங்களேன், அப்ப நாங்கள் 1 கோடி பரிசு வாங்கிறோம் சொல்ற மாதிரி விதிவிலக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது திருப்பி திருப்பி நேயர்களுக்கு சொல்றேன், எனக்கு இதை செய்ய முடியும், உடம்பு எனக்கு நல்லா இருக்கு, நம்ம ஏற்கனவே ஒத்துழைக்க, நம்ம சஷ்டி விரதத்தை கூட நம்ம தான் சொன்னோம், எனக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமா நான் இருக்கிறேன், என்னால செய்ய முடியும் என்பவர்கள் முயன்று பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க, எங்களுக்கெல்லாம் முடியல, என்ன பண்ணலாம்? முழு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டீங்க, வேற என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இயன்றவர்கள் சப்பாத்தியா எடுத்துக்கலாம். கோதுமை மாவு அதுல உப்பு இல்லாம சப்பாத்தியா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிடலாம். சரி சார், கொஞ்சம் அதை விட எங்களால முடியும் என்று நினைப்பவர்கள் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம், தப்பில்லை. இது மட்டும்தான் இதுவே மத்தியமம் என்று சொல்கிறார்கள். இதுல முக்கியமாக இது மாதிரி விரதங்களை செய்யும் பொழுது ஏகாதசி என்று தூங்கக்கூடாது, நைட்டு ஃபுல்லா தூங்கக்கூடாது. இப்ப சில பேர் கேட்பாங்க, சார் ஏகாதசின்னா மறுநாளைக்கு கண் முழிக்கணுமா, முத நாளைக்கு கண் முழிக்கணுமா, இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். அதனால தெள்ளந்தெளிவா சொல்லி போடுறேன். வரக்கூடிய 30/12/2025 இந்த நாள்ல தான் வைகுண்ட ஏகாதசி வருது. 30 இரவு முழுவதும் கண் முழிக்க வேண்டும். 30ஆம் தேதி நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு 31ஆம் தேதி காலையில துவாதசி அன்னைக்கு பாரணை செய்ய வேண்டும். இதை தெள்ளந்தெளிவா பண்ணிக்கணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாதிரியான முக்கியமான திருத்தலங்கள்ல ஆதி காலத்துல இருந்துச்சு, தியேட்டர்ல கூட சாமி படம் தான் போடுவாங்க. திருமால் பெருமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இறைவனுடைய புகழை பாடக்கூடிய திரைப்படங்கள் போடுவாங்க. இந்த பரமபதம்னு ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா, இந்த தாயம்லாம் வச்சு இந்த காலகட்டத்தில் ஆடுவாங்க. அது கண்டிப்பா இந்த இரவு முழுவதும் அதை கழிப்பதற்காக நல்ல நேரத்தில், அதாவது நல்ல விஷயமா அந்த விளையாட்டு கூட இறைவனோடு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். வாழ்க்கையே விளையாட்டு தான். அப்ப அந்த விளையாடக்கூடிய அந்த ஒரு தன்மை கூட இறைத்தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வழிமுறைகள் வச்சிருந்தாங்க. சில பேர் திவ்ய பிரபந்தங்கள் படிப்பாங்க. இதை விட பார்த்தீங்கன்னா பஜனை செய்து கொண்டே இருப்பார்கள். இசைக்கருவிகளை வச்சு பஜனை எல்லாம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு எங்கேயும் சுத்தும் பொழுது அவர் ஒரு ஆக்டிவேட் இருந்துட்டு இருக்கும்போது தூக்கம் வராது, இறை சிந்தனை வந்துட்டார். ஒரு 3 மணி ஆனால் குளிச்சிருவாங்க, குளித்தவுடன் தூக்கம் போயிடும். 3:30 மணிக்கு கோவிலில் போய் உட்காந்து ஜபங்கள்லாம் பண்ணிக்கிட்டு 4 மணிக்கு வழிபாடு, 4:30 மணிக்கு திருப்பாவை முடிஞ்சு 5 மணிக்கு சாப்பாடே ஆயிடும். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஏகாதசி விரதத்தை கண்ணும் கருத்துமா செஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில
இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போய் கையேந்தணும்னு அவசியம் இல்லை சார். பெருமாளை மட்டும் தான் பிடிச்சிக்கலாம். அது பண்ணாலே போதுமானது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த பிரச்சனை இந்த குறைம்பாங்க. அப்படியானவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வந்தால் அவர்களுடைய வாழ்வில் பரிகாரத்துக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், நவக்கிரகத்தை சுற்றுறேன், எலுமிச்சையில் விளக்கு போடுறேன், அதில் விளக்கு போடுறேன், இந்த மாதிரி எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். இல்லத்தில் இருந்து கொண்டே எளிமையாக இந்த ஏகாதசி விரதத்தை செய்துவிட்டால் அந்த இறைவன் கண் திறந்து பார்ப்பான். காஞ்சி மகான் இதை சொல்லி பலனடைந்த குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள். இன்றைக்கும் அவர் சொல்லுவார், இன்றைக்கும் உலகத்தில் மழை பெய்யுது, சூரியன் உதிக்குது, பருவ காலத்தில் ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுன்னா எங்கேயோ 2 இடத்துல 2 மாத்வா பாட்டிகள், அதாவது ராகவேந்தருடைய வழியில் வந்த 2 பாட்டிமார்கள் உண்மையாக இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலன்தான் இன்னைக்கும் நிலவு தன் ஒளியை கொடுக்குது, சூரியனுடைய கிரணங்கள் பூமியை நோக்கி வருது, மழைகள் நேரத்தில் வந்து பெய்யுது, பயிர்கள் நல்லா விளையுது, அமைதியாக இருக்குது, நாடு செழிக்குதுன்னா அந்த விரதத்தினுடைய பலன் என்று காஞ்சிமா முனிவரே சொல்றார். எனவே இந்த ஏகாதசியை பொறுத்த வரைக்கும் நாம் இயன்றவரை ஹரிபக்தியோடு விளங்க வேண்டும். அதில் அடுத்ததாக சொல்லும் பொழுது அன்னைக்கு வழக்கமான செயல்பாடுகள் செல்லையே தொடக்கூடாது. அடுத்தது இந்த தினசரியை பார்க்கக்கூடாது, திரைப்படத்தை பார்க்கக்கூடாது, வெட்டி கதை, ஊரு கதை, அரசியல், சினிமா இதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. அவ்வளவுதான். அன்று உட்கார்ந்து இயன்றவரை ராமநாமம், நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ராமநாமம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. தியாகராஜ சுவாமிகளை பற்றி சொல்லும் பொழுது 93 கோடி ராமநாமத்தை சொல்லி ராமனை வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தவர், நேரடியாக கபால மோட்சமாக பகவானை போய் அடைந்தவர். இந்த ஏகாதசி அன்னைக்கு மரணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சொல்லுவாங்க. அதை விட சிறப்பு உலகத்துல ஒண்ணுமே, என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் அத்தனை அடிபட்டு போயிடும். அப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு மரணம் கிடைக்குது, ஏகாதசியில கிடைக்குது என்று சொன்னால் மிக பெரும் புண்ணியாத்மாக்கள், அவர்களுக்கு மறுபிறவியும் கிடையாது, அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக சொல்லப்படும். எல்லா முனிவர்களும் அதான் கேட்பாங்க. மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா பீஷ்மாச்சாரியரை சொல்வார்கள், திருமணமே பண்ணிக்காம தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில் திருமணமே பண்ணிக்கொள்ளாமல் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார். அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த குரு வம்சத்தை காப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தார். அவர் விருப்ப மரணம் என்ற வரத்தை பெற்றார். ஆனால் அர்ஜுனன் அடிச்சு கீழே தள்ளுறான், அம்பு மழை பொழிந்து அம்பு படுக்கையில் படுத்திருக்கார், உயிர் போல, வலி இல்லை. கங்கை கேட்குறா, மகனே நீ வரலையாப்பா அப்படின்னு. இல்லைம்மா, நான் வந்து உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்துட்டு இருக்கேன். உத்தராயணம்னு உங்களுக்கு தெரியும், நம்ம நிறையா பேசியிருக்கோம். வடக்கு நோக்கி சூரியன் நகரக்கூடிய தை மாசத்தை குறிக்கக்கூடிய அந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள். அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னாராம். உத்தராயண புண்ணிய காலமும் வருது, அப்புறம் ஏன்பா நீ வரலன், ஏகாதசி வரட்டும். அந்த உத்தராயண புண்ணியகால ஏகாதசியில் தான் பீஷ்மாச்சாரியார் தன் உடலை விட்டு அவருடைய ஆன்மா பிரிந்து வைகுண்டம் சென்றதாக வரலாறு. மிகப்பெரிய ஆன்மீக நேயர்கள், மிகப்பெரிய ஆச்சார சீலர்கள், ஆன்மீகத்திலேயே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள், துறவிகள், தவசிகள் எல்லாம் இந்த ஏகாதசிக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. அந்த ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருந்தால் போதும், பெருமாளை கை குமிச்சா போதும். இன்னும் பல பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது, நீங்கள் வந்து பேசலாம், ஆனால் நாங்கள் போய் சம்பாதிச்சாதான் காசு, அப்படி இருக்கும் அது ஒரு கேள்வி இருக்குல்ல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. ஹரிகர சாரே இந்த கேள்வி தான் என்கிட்ட கேட்பார், அதுக்கான பதிலையும் சொல்லி போடுறேன். அப்படி இருப்பவர்கள் எங்களுக்கு எந்த வழியும் இல்லைன்னா ஒரு காரியம் பண்ணுங்க. என்ன பண்ணணும், ஏகாதசி இன்னைக்கு ஒரு பொழுதாவது சாப்பிடாமல் இருங்கள். அது காலையா மதியமா இரவா நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு பொழுது சாப்பிடாம இருந்துட்டு இறை சிந்தனையோட இருந்து அன்று மறக்காம பெருமாள் கோயிலிருந்து துளசியை வாங்கிங்க, துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க, துளசியை வாங்க, துளசி சாப்பிட வேண்டாம். அதற்கடுத்து சுண்டைக்காய் வாங்கிக்கணும், பெரிய நெல்லிக்காய் வாங்கிக்கணும், அகத்திக்கீரை வாங்கிக்கிட்டு மறுநாள் இவற்றை உணவில் சமைத்தால் ஒரு 50 விழுக்காடு புண்ணியம் பண்ண பலன் வந்து கிடைக்கிறதாக பெரியவங்க இப்ப கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எளிமையத்தான் இப்ப மக்கள் கேட்கிறாங்க, சார் இவங்களுக்கு இது எய்தரணும், இது இல்லைன்னா இது எது சொல்லுங்க. அப்புறம் பார்க்குறவங்களும் நான் பார்க்க மாட்டேன், விரதமே வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வேற பெரிய பாவமா வந்துடும். அதனால இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருமால் ஆலயத்துக்கு போங்க. இன்னும் சொல்லப்போனா எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியுமானா முடியாது, போகலாம். ஆனா மறுநாள் துவாதசியே வந்துடும், அவ்வளவு கூட்டம் அங்க நிற்கும். அதனால ஒவ்வொரு கிராமத்திலையும் சின்ன சின்ன பெருமாள் கோவில்கள் இருக்கலாம், அந்த கோவில்ல போய் விளக்கேற்றுங்க, துளசி மாலை வாங்கி போடுங்க,
கோலம் போடுங்க, அந்த ஆலயத்தை பெருக்கி சுத்தம் பண்ணுங்க, அபிஷேகத்துக்கு தீர்த்தம் கொண்டு கொடுங்க, உங்களால என்ன முடியுமோ அந்த கைங்கரியத்தை பண்ணுங்க, ஏகாதசியினுடைய புண்ணியம் அவங்களுக்கு கிடைச்சிரும் என்றுதான் இந்த நிகழ்வை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏகாதசி விரதத்துல இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. பலரும் இதை வந்து கடைபிடிச்சா எந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கும் போன்ற பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. அதே சமயம் வந்து வழக்கம் போல நீங்க நம்ம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லி தான் நிறைவு பண்றது வழக்கம். எல்லாரும் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல்ங்கிறாங்க. அது சொர்க்கவாசலே கிடையாது. வைகுண்ட வாசல். எல்லா திருமால் ஆலயத்திலும் வடக்கு பிராந்தியத்துல அன்னைக்கு மட்டும்தான், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் அந்த இடத்தையே திறப்பாங்க. பெருமாள் வடக்கு பிராந்தியத்துல தான் போறாரு. அங்கதான் அந்த மது கைடவர்களை அழிக்கிறாரு. அழித்தவுடன் தேவர்கள் வடக்கு பிராந்தியத்துல தான் பெருமாளை வணங்குறாங்க. அதனால் தான் வைகுண்ட வாசம் அவர்களுக்கு கிடைத்தது. அதனால எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அந்த வைகுண்ட வாசலுக்கு போங்க. நாம் நிச்சயமாக அந்த வைகுண்டநாதனுடைய அருளால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேர்களுடைய மனக்குறைகள் நீங்கி எல்லா விதமான செல்வங்களோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல வைகுண்டநாதனான திருமலை வேங்கடவனுடைய திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு நான் இந்த நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அருமையான விளக்கத்தை கொடுத்து முடிச்சிட்டீங்க. எங்கடா இது விட்டு போயிடுமோன்னு நினைச்சவங்களுக்கு அது சொர்க்க வாசல் இல்ல வைகுண்ட வாசல்னு தெளிவா புரிய வச்சிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.